Hola! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. கருடன் படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஆனால் இந்த வெற்றி, இந்த படம் வந்துட்டு தியேட்டருக்கு வர்றதுக்கு சூரி கிட்டத்தட்ட ஒரு 7-8 கோடி ரூபாய் விட்டு கொடுத்ததுனால தான் இந்த படமே வந்ததுன்னு ஒரு டாக் இருக்குல்ல சார். அதே சமயம் ஒரு 20 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம் 10 கோடி ரூபாய்க்கு எம்ஜி வாங்கிட்டார். பெரிய அளவில் ஆரம்பத்தில் விற்கல, ஏன்னா அந்த படத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. கடைசி நேரத்தில் ரிலீஸ் சமயத்தில் 7 கோடி ரூபாய் டெபிசிட். அந்த 7 கோடி ரூபாய் சூரி தான் அடையும். அஜித் அவ்வளோ எத்தனை படங்கள் தெரியுங்களா அப்போலாம் அந்த மாதிரி கொண்டு வந்து கடைசி நேரத்தில் அஜித்தோட தலையில் கட்டி பிரசாந்த் தியாகராஜன் எனக்கு தெரிஞ்சு குட்லக்குன்னு ஒரு படம் வந்து அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து கடைசியில் வந்து ஹீரோ மேலே தான் வந்து நிற்குது. வந்து பிரசாந்தோடைய சம்பளத்தெல்லாம் விட்டு கொடுத்து இவர் ஒரு தொகையை கட்டி. ஆனால் சமீப காலத்தில் சிவகார்த்திகேயனுக்கு 5 கோடியே 50 லட்சம் ரூபாய் சம்பளம் பேசுகிறாங்க. பேசி ஓகே ஆகுது. படம் ரிலீஸ் ஆன பிறகு அந்த படம் சரியாக போகலைன்னு சொல்லி அவருடைய அந்த கொடுக்கப்பட்ட காசு திரும்ப வாங்கப்பட்டதாக ஒரு தகவல். 100 ரூபாய் கூட போய் சேரல. ரஜினி முருகன் ஃபெயிலியர் படங்க. பிளாக் பஸ்டர் படம் சொல்லுது. ஏன்னா அந்த படத்துக்கே வந்து இப்படி ஒரு நிலை. சொல்றதுன்னா இந்த கருடன் ஃபெயிலியர் படமாக மாறி. ஆமா ஆமா. ஆனா இது ஜெயிச்சிருச்சு. ஒரு காலையில் ஒரு மேக்ஸிமம் ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சுன்னா ஒரு நடிகை வந்து இதை எப்படி எதிர்கொள்ளும்? இல்லை, அது 7 கோடியோடு மட்டும் போகாது. அவருடைய சினிமா கேரியரும் இப்போ சூரிய இருக்காரு, அதே பக்கம் இந்த பக்கம் சந்தானமும் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு ஒரு ஹீரோவா. இப்போ 2 பேருக்குள்ள ஒரு சின்ன போட்டி இருக்கிற மாதிரியான ஒரு பார்வையும் இருக்கு. ஒரு தருணத்துல இல்லை ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒரு மதுரை லாபி வந்து சூரிய வந்துட்டு ரொம்ப அழகாக கொண்டுட்டு வருதுங்கிற பார்வையும் இருக்குல்ல. ஸோ அந்த உதவி வந்துட்டு இந்த மதுரகாரங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அது சந்தானத்துக்கு எங்கேயாவது இடைஞ்சலா இருக்கா? ஆனால் அந்த மாதிரியான சப்போர்ட் வந்து இல்லாமல் தான் கொஞ்சம் அரசியல் சப்போர்ட்டு, பாமக சப்போர்ட்லாம் இருக்குங்கிற மாதிரியான ஒரு பேர். அது என்னன்னா, சந்தானம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னாலும் வந்து அந்த மாதிரியான அடையாளத்தை அவங்க வந்து கொண்டு வராங்க. அப்போ இந்த மதுரை லாபியும் மன்னியர் லாபியும் இருக்கா? ஆகாயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்டப். இன்று நம்மோடு இருப்பது செய்தியாளர் திரு செய்யார் பாலு அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கருடன் படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஆனால் இந்த வெற்றி, இந்த படம் வந்துட்டு தியேட்டருக்கு வர்றதுக்கே சூரி கிட்டத்தட்ட ஒரு 7-8 கோடி ரூபாய் விட்டு கொடுத்ததுனால தான் இந்த படமே வந்ததுன்னு ஒரு டாக் இருக்குல்ல சார். உண்மை அது? உண்மை. ஏன்னா கடந்த ஜனவரியிலிருந்து இப்போ ஜூன் வரைக்கும் தமிழ் சினிமா வந்து எந்த படமும் ஓடலை. ஆமாம், ஒரு வறண்ட நிலை தான். வறண்ட நிலை, மிக வறண்ட நிலை வந்து மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு பக்கம், வந்து பிரேம்லு, அப்புறம் ரீரிலீஸு கில்லி, இந்த மாதிரியான படங்கள் தான் வந்து தமிழ் சினிமா தியேட்டர்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்தது. தமிழ் சினிமா மோசமாகிட்டு இருக்குது. தமிழ் சினிமான்னு நான் சொல்கிறது என்னென்னா, வெறும் இயக்குநர்கள் நடிகர்கள் மட்டும் இல்லை, அதில் இருக்கிற கடைநிலை ஊழியர்கள், கடைசியாக இந்த சாப்பாடு தட்டு கழுவாங்க இல்லைங்களா, அவங்களும் வந்து அந்த 24 கிராஃப்டில் இருக்கிறவங்க தான். அவங்களுக்கும் இந்த சினிமா ஓடினா தான் அவங்களுக்கும் வாழ்க்கை. அவங்களுக்கும் அந்த சினிமா ஓடினா தான் அவங்களுக்கும் வந்து இப்போ வேலை கிடைக்கும். நீங்கள் நல்லா ஓடி செழுமையாக இருக்கிற சினிமாவிலே தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து மாதத்தில் 20 நாள் வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம். இது மாதிரி ஃப்ளாப் ஆகிக்கிட்டே ஒவ்வொரு படமாக காலி பண்ணிக்கினே வந்தால் படம் எடுக்க வேணாயா அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து ஓடி போயிடுவாங்க இல்லைங்களா. அது திரும்ப நம்ம சொல்லும் போது இங்கே நம்மளை தான் திட்ட வருவாங்க. நீ வந்து படம் எடுத்து காமி, நான் வந்து காமிக்கோ. நான் படம் எடுத்து காமிக்க முடியாது, அது வேறு விஷயம். இங்கேருந்து வர ஒரு ப்ரொடியூசர், ஒரு நம்பிக்கையாக வர ப்ரொடியூசரை ஒரு நல்ல கதை இல்லாமல், ஒரு நல்ல திறமையான இயக்குநர்கள் இல்லாமல் எதை வச்சு நீங்கள் கொண்டு வந்து அவர் வந்து இது மாதிரி வந்து மண்ணை வச்சு படங்கள்லாம் ஓடவே இல்லைங்க. இந்த வாரம் ஒரு படம் போயிருந்தானே, வெப்பன்னு ஒரு படம், சத்யராஜ் நடிச்சது. ஆமாம், அந்த படத்துக்கு வந்து கொஞ்ச நேரம் நில்லுங்க சார். என்னங்க நில்லுங்கன்ட்டு டிக்கெட் வாங்கியாச்சு, நானும் என்னோட நண்பரை வாங்கியாச்சு. நில்லுங்கன்னு என்னென்ன சார், ஒரு 12-13 டிக்கெட் வரட்டும், அதுக்கப்புறம் வந்து உங்களை அனுப்புகிற எல்லாம் ரீஃபைண்ட் கொடுத்துட்றேன்னு. அப்புறம் ஒரு வழியாக வந்துடுச்சு. ஒரு 15 பேர் வந்துட்டாங்க. வந்து போய் 15 பேர் உள்ளே போய் பார்த்தோன்னே இன்ட்ரோவில் பார்த்தா ஒரு 10 பேர் ஓடி போயிட்டாங்க. ஒரு 5 பேர் வந்து ஏசிக்காக உட்காந்துருந்தாங்க. அதில் நானும் என் நண்பரும் ஒருத்தன். இப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும் வந்து சினிமா உங்களுக்கு? அதில் ஒரு நம்பிக்கைக்குரிய படமாக வந்தது தான் கருடன். திரும்பவும் சொல்கிறேன், நான் வந்து எனக்கு சூரியன் ஒன்று வேண்டப்பட்டவரோ அல்ல இதுவான அல்லது வெற்றிமாறனுடைய கதைனால நான் வந்து இது பண்ணுறது கிடையாது. நிஜம் இதுதான். அதே சமயம் ஒரு 20 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம் எடுத்தாச்சு. 10 கோடி ரூபாய்க்கு எம்ஜி வாங்கிட்டார். 5 ஸ்டார் கதிரேசன் வாங்கிட்டார். வாங்கி எல்லாம் முடிச்சு அதை சேட்டலைட் அதெல்லாம் கூட பெரிய அளவில் ஆரம்பத்தில் விற்கல. ஏன்னா அந்த படத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. அவரே எந்த நம்பிக்கையில் வாங்கினாருன்னு தெரியல. மேபி அவர் படம் போட்டு காமிச்சிருப்பாங்களான்னு தெரியல. இப்படியா இருக்கும்பொழுது பெரிய அளவில் அது டிஜிட்டல் இதெல்லாம் கூட விற்காத பொழுது இந்த படம் வந்து முதல் நாள் பத்திரிகையாளர் காட்சி போடுறாங்க. பத்திரிகையாளர் காட்சியில் பெருவாரியான பாராட்டு கிடைக்குது. அன்றைக்கே வந்து நல்ல விமர்சனங்கள் சொல்கிறாங்க. விமர்சனங்கள் வந்து மவுத்தாக்காக மாறுது. இந்த சோஷியல் மீடியா விமர்சனங்கள் வருது. தியேட்டருக்கு போய் நீங்கள் என்ன தான் எழுதுனா கூட இப்போ நிறைய பெய்டு ப்ரொமோஷன்லாம் கூட வந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் ஜனங்க தூக்கி வெளியே வச்சுருவாங்க. வந்து
இங்கே வந்து கமலா தேட்டரில் பிரமாதங்க அந்த படம் சூப்பருங்கன்னு சொன்ன ஆள் வந்து காலை காட்சிக்கு கட் பண்ணிங்கன்னா ஈவினிங் ஷோ ரோகிணியில் அதே ஆள் சொல்லிட்டு இருப்பார். பிரமாதங்க சூப்பருங்க அதே டைலாகம் பிசுறு தட்டாமல் சொல்லிட்டு இருப்பார். இதெல்லாம் வந்து துட்டு கொடுத்து தேட்டருக்கு அனுப்புறது. ஆனால் மக்கள் ரொம்ப தெளிவு. நீங்கள் என்ன தான் பிரமாதம் சூப்பர்னு சொன்னாலும் நல்ல படம்னு எங்களுக்கு தெரிஞ்சால் நான் வருவோம் அப்படின்னு. அதே போல் இந்த படத்துக்கு ரியல் ஹிட்டுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் நிறைய பேர் கூட சொல்லலாம் வந்து பெரிய பிரமாதமாக ஓடிச்சுங்க, அப்படி ஆச்சுங்க இப்படி ஆச்சுங்க, நீ எப்படி ரிவ்யூ சொல்லலாம், நீ வந்து தப்பா அது மாதிரிலாம் சண்டை போட்டவங்களாம் இருங்க. நான் வந்து பிரமாதமாக ஓடிச்சு அப்படின்றதுக்கான சான்று எங்கன்னா, நீ இப்போ ஒரு இடத்துல போய் நிற்கிறேங்க, பேசுகிறாங்க, ஒரு 4-5 பேர் பேசுகிறாங்கன்னா, ஒரு பொதுவான விஷயங்களை பேசும்பொழுது சேர்த்து இந்த கருடன் ஒரு படம் சூரிய ஹீரோவாக நடிச்சிருக்காரு, அருமையாக இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு வரும்போது தான் அந்த படம் வந்து ரியல் ஹிட்டுன்ற அர்த்தம். நீங்கள் இது கருடன் இல்லை, எந்த படமாக இருந்தாலும் பொதுவெளியில் சாதாரண மக்கள் எங்கே அது சம்மந்தமாக ஒரு சின்ன வார்த்தை கூட பேசுகிறாங்களோ அந்த படம் தான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். இப்போ 20 கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட அந்த படம் 10 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு எம்ஜி போயிருக்குது. மீதி வந்து இதெல்லாம் இல்லை. கடைசி நேரத்தில் ரிலீஸ் சமயத்தில் 7 கோடி ரூபாய் டெபிசிட். அந்த 7 கோடி ரூபாய் சூரி தான் அடைச்சிருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் சூரியோட மேனேஜர் தான். ஏறக்குறைய சூரி படம் மாதிரி இருந்தால் கூட சூரி தான் கொடுத்துருக்காரு. இது நடிகர்களுக்கே இப்படி ஒரு சிக்கலா சார்? ஒரு டைமில் சிவகார்த்திகேயனுக்கும் இதே தான் சொன்னாங்க. முக்கியமாக ஒரு டாக்டர் படம் நினைக்கிறேன், அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஓவர் நைட்டில் வந்துட்டு 25 கோடி ரூபாய் டெபிசிட் போது அது அவர் தான் கொடுக்குறாருன்ற மாதிரியான ஒரு நிலை வருது. இன்னொரு இடத்துல வந்துட்டு பஞ்சாயத்துக்கு வந்துட்டு நடிகர்களை வந்துட்டு குறிப்பாக பெரிய நடிகர்கள் அந்த சிவகார்த்திகேயன் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய நடிகர்களை கூப்பிடுறது, கடைசியாக ப்ரொடியூசர் எவ்வளோ துண்டு விழுதோ அதை வந்துட்டு அந்த நடிகர்கள் தலைமையில் கட்ட வேண்டியது. கே ராஜன் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அதாவது சிவகார்த்திகேயன் சொல்லியிருப்பார், இல்லைங்க அவர் இருந்தால் நான் வரமாட்டேங்க, கடைசியில் வருவேன், ஏதோ ஒரு தரப்பில் வந்துட்டு ப்ரொடியூசருக்கு சாதகமாக பேசி என் காசெல்லாம் உருவிடுறாருன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு இடத்துல வந்துட்டு பேசியிருப்பாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, இது நிறைய காலகாலமாக இருக்குது. வந்து நான் கூட நம்ம இதிலே கூட சொல்லியிருக்கிறேன். நான் அஜித் அவ்வளோ எத்தனை படங்கள் தெரியுங்களா அப்போல்லாம் அது மாதிரி கொடுத்துருக்காரு. கொண்டு வந்து கடைசி நேரத்தில் அஜித்தோட தலையில் கட்டிடுவாங்க. பிரசாந்த் தியாகராஜன் எனக்கு தெரிஞ்சு குட் லக்குன்னு ஒரு படம் வந்து அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து கடைசியில் வந்து ஹீரோ மேலே தான் வந்து நிற்குது. வந்து அந்த படத்தோட ஷோ வந்து சாலிகிராமத்தில் SSR பங்கஜம் தேட்டர் இப்போ இல்லை, அந்த தேட்டரில் போட்டார். வந்து கடைசி நேரத்தில் வந்து ப்ரெஷ் ஷோ பத்திரிகையாளர் காட்சி இருக்குமா இல்லையான்னு கூட ஆகிப்போச்சு. வந்து ஆனால் அந்த பிரசாந்தோடைய சம்பளத்தெல்லாம் விட்டு கொடுத்து இவர் ஒரு தொகையை கட்டி கொண்டு வந்ததெல்லாம் அஜித். நீங்கள் அட்டகாசம் சமயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயம் சினி கம்பைன்ஸ் வந்து அஜித்தோடைய கிளாஸ்மேட்டு தான் வந்து கார்த்திகேயன். அவரால் ஒன்றும் பண்ண முடியல. லேபில் வந்து படத்தை எடுக்கக்கூடாதுன்றாங்க, NOC கொடுக்க மாட்டேன்றாங்க. பொட்டிக்காக இப்போ ஃபிலிம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சவுத்தில் TKல திருநெல்வேலி கன்னியாகுமரியில் ஓட்டணும். இவங்க 3 மணிக்கு எடுத்தால் தான் அங்கேருந்து ஆன் ரோடு போய் காலை காட்சி ஓட்ட முடியும். தவிக்கிறாங்க தீபாவளி டைமு. அப்போ எடுத்துன்னு வந்து பேக்கில் எடுத்துன்னு வந்து மொத்த பணத்தையும் கட்டினார். இது மாதிரி நிறைய ஹீரோக்கள், எல்லா ஹீரோக்களையும் சொல்ல முடியாது. ஆனால் சமீப காலத்தில் சிவகார்த்திகேயன் அது மாதிரி அழுத்தத்துக்கு நிறைய உள்ளாகியிருக்காரு. அது கூட உண்டு. நீங்கள் அவரை சொன்னார் இல்லைன்னா ஒருத்தர் வந்து நான் பேர் சொல்ல, அவர் ப்ரொடியூசர் சாதகமாக பேசுவார்னு. இந்த நேரத்தில் ஒரு சம்பவம் கூட நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலில் இப்போ இந்த OTT மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தர் சொல்கிறாரு. ஒரு பெங்களூர்லேருந்தோ பாம்பேலேருந்தோ ஒருத்தர் வந்து, சார் இது மாதிரி நீங்கள் பண்ணுற படங்களுக்கு இது மாதிரியான ஒரு டிஜிட்டல் மார்க்கெட் இப்போ OTTன்னு வரல, அவர் வந்து ஒரு புது ஆப் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. இதில் வந்து நம்ம வெளியிட்டோம்னா படம் ரிலீஸுக்கு அப்புறம் இது ஒரு தொகை கிடைக்கும், இல்லை உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வருமானம் கிடைக்கும் அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு அது ஒப்புதல் வாங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சமும் நம்ம கொடுக்குறாரு. வந்து தொகை சரியாக தெரியல. கொடுத்தப்போ என்ன ஆகிடுது, அதை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு இவருக்கு அப்ரூவ்டு கொடுக்குறாங்க. அப்ரூவ்டு கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, அந்த ப்ராசஸிங் அவரால் பண்ண முடியாதப்போ அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகி போயிடுது. ஃபெயிலியர் ஆன பிறகு அந்த காசை திருப்பி கேட்குறாரு. வந்து திருப்பி கேட்குறப்போ கொடுக்க மாட்டேன்ற ரேஞ்சில் கொடுத்தாச்சு. நீங்கள் அதை பண்ணி கொடுக்க வேண்டியது, பண்ணி கொடுக்காதப்போ அந்த காசு எங்களால் எப்படி கொடுக்க முடியும் பொழுது விஜயகாந்த் அந்த ப்ரொடியூசர் கவுன்சில் மீட்டிங்கில் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, எழுந்து எங்கெங்கேயோ கஷ்டப்பட்டு உழைச்சி நம்மளே சம்பாரித்து பணத்தை கொண்டு வரோம், நம்ம படங்களே ஓட மாட்டேங்குது, கடைசியில் வந்து பல ப்ரொடியூசர் தலையில் துண்டு போட்டுன்னு போகிறாங்க, அவர் காசு ஏங்க நமக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. அங்கேருந்து கூட்டத்தில் இருந்த ஒரு குரல் வந்து, அப்போ நீங்கள் கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு கோவத்தில் இமீடியட்டாக அந்த காசை அவர் கொடுத்தாருங்க. வந்து அவர் கொடுத்தாரு. இது என்னென்னா இதுதான் வந்து கடைசி நேரத்தில் ஹீரோவுக்கு பிரச்சனை வருது. நான் கேள்விப்பட்டது என்னென்னா, இது எந்த அளவுக்கு எதுன்னு தெரியல, ரஜினி முருகன் படம் சமயத்தில் சிவகார்த்திகேயனுக்கு 5 கோடியே 50 லட்ச ரூபா சம்பளம் பேசுகிறாங்க. பேசி ஓகே ஆகுது. படம் ரிலீஸ் ஆன பிறகு அந்த படம் சரியாக போகலைன்னு சொல்லி அவருடைய அந்த கொடுக்கப்பட்ட காசு திரும்ப வாங்கப்பட்டதாக ஒரு தகவல்.
100 ரூபா கூட போய் சேரலாம். ரஜினி முருகன் ஃபெயிலியர் படங்க சார். பிளாக் பஸ்டர் படம் சார் அது. ஏன்னா அந்த படத்துக்கே வந்து இப்படி ஒரு நிலை. சம்பளத்தையே விட்டு கொடுத்துருக்காரு சிவகார்த்திக் சார். அந்த படம் வந்து திருப்பதி பிரதர்ஸ் லிங்குசாமி தானே பண்ணாரு. அதுதான் சொல்கிறேன் நான். இது மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சொன்ன தகவல் இது. என்னங்க அப்படின்னா, எங்கள் இது நடந்ததுங்க அப்படின்றாப்புல. எங்களுக்கு 10 பைசா வரல அப்படின்னு. இது என்னென்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி காலகாலமாக இந்த ஹீரோக்களுடைய தலையில் இது அடிச்சு அதில் உஷாராக இருக்கிற ஹீரோகள் அதெல்லாம் கொடுக்க முடியாது போயா அப்படின்ற உணவு ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு நீங்கள் இந்த சிவகார்த்திகேயன் மேட்டர் சொல்லும் போது எனக்கு ஒன்று தோணுது சார். இப்போ சிவகார்த்திகேயன் வந்து திருப்பதி பிரதர்ஸால் வந்துட்டு பணம் கொடுக்கப்படாமல் ஏமாற்றப்பட்டார்னு வச்சுப்போமே. அந்த பக்கம் வந்துட்டு திருப்பதி பிரதர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கமல் கிட்ட வந்துட்டு எனக்கு நீங்கள் படம் பண்ணி தரணுன்றாங்க. கமல் யார் அப்படின்னா சிவகார்த்திகேயனுடைய மாறன் படத்தினுடைய ப்ரொடியூசர். அமரன் படத்தினுடைய ப்ரொடியூசர். இப்படித்தான் அவர் வச்சு செய்கிறாரோ திருப்பதி பிரதர்ஸ் சார்? இல்லை, அப்படி நம்ம வந்து அந்த நோக்கத்தில் போக முடியாது. அதை இவங்க என்ன கேட்டிருக்காங்க, உத்தம வில்லன் சமயத்தில் திரும்பவும் சொல்கிறது தான் வந்து நாங்கள் வந்து பாபநாசம், அதாவது வந்து பாபநாசம் படத்தை பண்ணுங்கன்னு சொல்லும்போது அது கமல் வேணான்ட்டார். அப்புறம் ஒரு கமர்ஷியல் கதை சொன்னால் அதுவும் வேணான்ட்டார். அப்புறம் அவரே என்ன பண்ணார், ஒரு கதையை ரெடி பண்ணி உத்தம வில்லன் ஒரு கதையை இது பண்ணார். என்னுடைய நண்பரும் கன்னட நடிகருமான ரமேஷ் அரவிந்த் தான் அதை டைரக்ட் பண்ண போகிறாருனாரு. எங்களுக்கு அந்த பெரிய அந்த கதை மேலே ஒரு இதுவே இல்லை. அதுவும் இல்லாத வந்து எஃப்எம்எஸ் வந்து ஃபாரின் ரைட்ஸ் அவரே வச்சுருந்ததுனால தமிழ்நாட்டுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே ரிலீஸ் பண்ணி விட்டார். அதனால் ரிசல்ட்டு தெரிஞ்சு போச்சு, உத்தம ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதுக்கு பதிலாக வந்து ஒரு படம் பண்ணி தரேன்னு சொன்னார் அப்படின்றாங்க. இது அவங்க 2 பேருக்குள்ளே அந்த பேசின இது என்னன்னு தெரியல. நான் திருப்பதி பிரதர்ஸ்லேருந்து சொல்கிற ஒரு விஷயந்தான். இது ரொம்ப காலமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சிவகார்த்திகேயன் படம் அமரன் தயாரிக்கிறதுனால இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி விட்றீங்க. மேபி அதுக்கான வாய்ப்பு கிடையாது. இல்லை. ஆனால் பெரும்பாலும் நடிகர்கள் ஏன் சார் இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க? அதிக சம்பளம் வாங்குறாங்கன்னு நிறைய தயாரிப்பாளர்கள் சொல்கிறாங்க. வாங்குற முக்கால்வாசி சம்பளத்தை வந்துட்டு இப்படி படத்துக்கு கட்டிக்கிட்டே இருந்தால் என்றைக்கு அவங்க பிழைக்கிறதுங்கிற அப்படி ஒரு பார்வையும் இருக்குல்ல. விஜய்க்கும் இதே நிலமை புலியிலையும் வந்தது இல்லையா? புலியிலே வந்தது. புலியார கூட விஜய் படம் கூட வச்சுக்கலாம் வந்து. ஏன்னா பிடி செல்வகுமார் இது பண்ணார் அது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜய் ஆகட்டும் அஜித் ஆகட்டும் நீங்கள் தெளிவாக இருக்கிற இப்போ இருக்கிற நடிகர்லாம் வந்து ஏன் கார்ப்பரேட் நிறுவனங்களை போய் படம் இது பண்ணணும். நாம் நிறைய பேர் கூட சொன்னாங்க, இங்கே இருக்கிற இவர் ஏவிஎம் என்ன ஆச்சு, அப்புறம் வந்து விஜயவாகினி காணாமல் போச்சு, சூப்பர் குட் படம் எடுக்கலை, இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது இவங்க கார்ப்பரேட் நிறுவனங்களை போய் இது பண்ணுறாங்க அப்படின்னா தனக்கு பேசப்பட்ட சம்பளம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. ரிலீஸில் ஒரு பஞ்சாயத்து வராது, கரெக்டான ப்ரொமோஷன் இருக்கும். குறிப்பாக ரிலீஸ் பஞ்சாயத்து வரும்பொழுது ஹீரோவுடைய சம்பளத்தை கை வைப்பாங்க இல்லைங்களா, அது இங்கே நடக்காது. ஒரு பெரிய ஒரு வாரிசு பேர் சொல்ல வாரிசு படத்தினுடைய நிறுவனம் அவங்க வந்து நிறைய படங்கள்லாம் தயாரிச்சிருக்காங்க. ஒரு பெரிய ஹீரோக்கிட்ட தொடர்ச்சியாக கால்ஷீட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹீரோவுக்கு மனசில் ஆசை தான் கொடுக்கணுன்னு. அது ஹீரோ தனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வட்டாரத்துக்கிட்ட என்ன பேசியிருக்காரு, இல்லைங்க கொடுக்கலாம் ரைட்டு, கடைசியில் ஏன் அடிமடியில் கை வைப்பாங்க. அந்த அடிமடியில் கை வைப்பாங்கன்னு சொன்னது எது தெரியுங்களா? சம்பளம் தான் இல்லையா? சம்பளம் தான். சும்மா கேட்குறேன் சார். அது சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் மாதிரி ஏதாவது நிறுவனமா? சரி சூப்பர் குட் இல்லை. சூப்பர் குட் அவங்க ப்ரொடக்ஷனையே நிறுத்திட்டாங்க. தமிழில் வந்து அவ்வளோ அதுக்கு நான் இடையில சவுத்ரி சார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாகி போச்சு. நாங்கள் தெலுங்குலேயே 1-2 படங்கள் தான் இது பண்ணியிருக்கோம். தமிழில் ஏன்னா விஜயோடைய இந்த சூப்பர் குட்டோட 100வது படம் விஜய் தர நிற்கிறாரு. நினச்சிருந்தா இப்போ 69 அவங்க படமாக கூட ஆரம்பிச்சிருக்கலாம். இல்லை, ஏன்னா விஜய் தராமையே அவங்களை இழுத்தடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு, அதனால் கேட்குறேன் நான். இல்லை விஜய்க்கு வந்து எப்போவுமே சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் மேலே ஒரு பாசம் உண்டு. அவர் சௌத்ரி தான் வந்து இருங்க பண்ணலாம், அவர் பெரிய இதெல்லாம் கிடையாது, பண்ணலாம். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு பூவேவனுக்காகல இருந்து படம் வந்து கதை தேர்வை ஏறக்குறைய விஜய்க்கு சொல்லி கொடுத்தது சௌத்ரி தான். நீங்கள் துல்லாத மன்னன் துல்லம் வந்து எழில் போய் கதை சொல்லிட்டாரு. சொல்லிவிட்டு விஜய்கிட்ட சொல்லியாச்சு. விஜயோட கால்ஷீட் விஜய் சொல்லிட்டாரு. வந்து தகவல் சொல்கிறாரு. சொல்லும்போது என்ன சொல்லிட்டீங்களான்னாரு. சொல்லிட்டேன் சார், பதில் எதுவும் இல்லை அவர்கிட்ட இருந்தோடனே கையோடு கூட்டும் போகிறாங்க. கூட்டும் போயிட்டு என்ன கதை புரியுன்னா சில லாஜிக் மிஸ்டேக், சில இடங்களில் டவுட் கேட்குறாரு விஜயும் அவங்க அப்பா வந்து. இவர் கரெக்டாக சொன்னோடனே ப்ராஜெக்டு இதுவாகுது. அது ஏற்கனவே இங்கே ஒரு ப்ரொடியூசர் இருந்து கற்றுக்குன்னு தான் சார். இவர் சரவண சுப்பையா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் வந்து, நான் வந்து வாய்ப்பு தேடிக்கிட்டே இருக்கிறேன். தேடிக்கிட்டு இருக்கும்போது வந்து ஏதோ ஒரு அறிமுகத்தில் ஆர்பி சௌத்ரியுடைய அறிமுகம் கிடைக்குது. சரி கதை சொல்லியான்றார் அவர். சொல்லி முடித்தோடனே என் கம்பெனியில் கே பாலச்சந்தர் சார் மாதிரி ஒரு படம் பண்ணணுன்னு எனக்கு ஆசை, சூப்பராக இருக்குது, எங்ககிட்ட விஜயோட கால்ஷீட் இருக்குது, நீங்கள் போய் சொல்லிட்டு வாங்க. நான் சூப்பர் குட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 200 மீட்டர் தான் விஜய் படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கான். நேரம் ஒருத்தருக்கு எப்படி இதாவது பாருங்கள். என்ன படம்? குஷி படம். சூப்பர் குட் ஆஃபீஸ் வந்து நார்த் போக் ரோட்டில் இருக்குது. குஷி படம் வந்து தேவி ஸ்ரீதேவின்னு ஒரு பிரிவு தேட்டரில் இப்போ இடிச்சிட்டாங்க, அங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஒரு 200 மீட்டர் நடந்து போகிற நேரத்தில் அப்படியே சூப்பர் குட் பின்னாடி இருக்கிற அஜித்தோடைய சக்கரவர்த்தி
எஸ்எஸ் சக்கரவர்த்தி நிக்காட்ஸ் அங்கேருந்து ஒருத்தர் ஓடி அப்போ செல்ஃபோன்லாம் இல்லை அங்கேருந்து வந்து சார் உங்களை அஜித் சார் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு வாங்க அப்படின்னு சரி அஜித்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வருவோம் அப்படின்னு போனது அவர் என்ன பண்ணுறாரு நீங்கள் சொன்ன வாலி கதை எனக்கு ரொம்ப நீங்கள் சொன்ன சிட்டிசன் கதை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இமீடியட்டாக வந்து சைன் பண்ணுங்கள் இந்தாங்க கையில் பிடிங்க பைக் சாவி முடிச்சாச்சு. ஆக்சுவலாக என்னென்னா சரவண சுப்பையா இவர்கிட்ட விஜய்கிட்ட சொல்ல இருந்த கதை வந்து ஏபிசிடின்னு ஒரு படம் வந்து பாருங்க அந்த கதை. அதுக்கப்புறம் ஷாம் கூட நடிச்சார்ல அந்த படம். ஷாம் கூட நடிச்சார். நல்ல படம் தான், ஆனால் பெரிய அளவில் இதுவாகலை வந்து இவர் சிட்டிசன் படம் ஆரம்பிச்சார். ஓஹோ, அப்போ அவருடைய முதல் படமாக இருந்திருக்க வேண்டியது ஏபிசிடி விஜய் கிட்ட சொல்லி. ஆமாம், விஜய் கிட்ட சொல்லி. இப்படி தான் வந்து இந்த வாய்ப்புகள்லாம் இப்படி வந்து மாறி 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 போகும். சிறப்பு சார். சரி, நான் இப்போ வந்துட்டு இந்த தருணத்தில் இப்போ சூரிய மாதிரியான வளர்ந்து வரக்கூடிய நடிகர் தான் வச்சுன்னா அவர் விடுதலையிலேயே வந்துட்டு அவர் வாங்கிக்கிட்ட சம்பளமும் கம்மி, அவர் காமெடியாக நடிச்சிருந்தாருன்னா அதை விட பல கோடிகள் சம்பாரிச்சிருப்பார் அந்த கால அவகாசத்தில். அப்படி இருக்கும்போது ஒரு 7 கோடியை தூக்கி சூரிய கொடுத்துட்றாருங்கிற ஒரு பார்வையை பார்க்கும்போது அவர் திருப்பி அதில் சம்பாரிச்சிடுறாரு. இன்கேஸ் சம்பாதிக்கல அப்படின்னா ஒரு நடிகனுக்கு அது கூட வாழ்வாதாரம்னு ஒன்று பாதிக்குது. அவர் பல இடங்களில் இப்போ அம்மன் மெஸ்ஸெல்லாம் வச்சு நடத்திட்டு இருந்தால் கூட நீங்கள் சொல்கிற வார்த்தை என்னன்னா இந்த கருடன் ஃபெயிலியர் படமாக மாறி இருந்தா. ஆமாம் ஆமாம், ஆனால் இது ஜெயிச்சிருச்சு. ஒரு காலையில் ஒரு மேக்ஸிமம் ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சுன்னா ஒரு நடிகை வந்துட்டு இதை எப்படி எதிர்கொள்ளணும்? இல்லை, அது 7 கோடியோடு மட்டும் போகாது, அவருடைய சினிமா கேரியரும் இதுவாகும். நான் கூட இதை நினச்சேன். இப்போ சூரிய வந்து விடுதலையில் நடிக்கிறதுக்கு முன்னாடி சூரிய ஹீரோ ஆகிட்டாருன்னு நம்ம கூட என்னென்ன நினச்சேன், ஒரு பக்கம் வந்து வடிவேல் இல்லை மதுரையில் செட்டில் ஆகிட்டார், சந்தானமும் ஹீரோவை நடிக்க வச்சுட்டாரு, இங்கே காமெடி பண்ணுறதுக்கே ஆள் இல்லாதப்போ ஒரே ஒரு நடிகர் மட்டும் காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு, அது காமெடின்னு எல்லோரும் ரசிச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் சூரியன் கிளம்பிட்டாருன்னா அவர் தான் கொஞ்சம் காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்புறம் விடுதலை வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அது அக்மார்க் வெற்றிமாறனுடைய படம். சரி, ஓகே, கருடன் ஒரு படத்தில் நடிக்கிறாரு, இதுலேயும் ஹீரோ, இதுலேயும் வந்து அதகலம் பண்ணியிருக்காரு அப்படின்பொழுது எல்லாருடைய எதிர்பார்ப்புனா இது வந்து வெற்றிமாறனுடைய கதையாக இருந்தால் கூட இயக்குனர் வேறு, உள்ளே வந்து சசிகுமார்லாம் இருக்கார், இது வந்து சூரியக்கு உண்மையாக கதாயின் நாயகனாக இருக்குமா, இல்லை இது ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த படம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா சூரியோட கேரியர் என்ன ஆகும், திரும்பவும் அங்கேயும் வர முடியாது இங்கேயும் போக முடியாதுன்னு. ஆனால் படம் வந்து எதிர்பாராமல் ஹிட் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் ஒரு 36 கோடி ரூபா கலெக்ட் பண்ணியிருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த படம் ஃப்ளாப் ஆகியிருந்ததுனால அந்த 7 கோடி போனது மட்டும் இல்லாமல் திரும்பவும் இவர் வந்து அந்த அடுத்த படத்தை வந்து ஹீரோவாக இவரை கொண்டு வரதுக்கு, அந்த இமேஜை கொண்டு வரதுக்கு, இல்லை அடுத்த படம் வந்து அந்த ஹீரோவாக ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது தெரியுங்களா? நிச்சயமாக சார். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இப்போ சூரிய இருக்காரு, அதே பக்கம் இந்த பக்கம் சந்தானமும் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு ஒரு ஹீரோவா. இப்போ 2 பேருக்குள்ள ஒரு சின்ன போட்டி இருக்கிற மாதிரியான ஒரு பார்வையும் இருக்குது. ஒரு தருணத்தில் ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒரு மதுரை லாபி வந்து சூரிய வந்துட்டு ரொம்ப அழகாக கொண்டுட்டு வருதுங்கிற பார்வையும் இருக்குல்ல, அது உண்மையாக? இல்லை, உண்மைதான், அது ஒரு விதத்தில் உண்மைதான். நம்ம விசாரிச்சதில்ல. நீங்கள் இந்த படமே எடுத்துங்க, பொதுவாக வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, இங்கே வந்து நாங்கள் மதுரைக்காரங்கடா அப்படின் பொழுது மதுரை டீமு இவங்க ஒரு டீமு நீங்கள் சொல்லுவாங்க வந்து மணிரத்னம் அவருக்கும் அவர் டீமில் இருக்கணும் இந்த மதுரைக்கார டைரக்டரில் பார்த்தா அவருக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கிறதா நினைப்பாங்க வந்து. அது இதில் சினிமாவில் இது இந்த தேட்டரில் ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் அந்த காலத்தில் பிரிப்பாங்கள்ல, அது மாதிரி ஏதோ பிரித்து வச்சுருக்காங்களான்னு தெரியல. அதெல்லாம் மீறி வந்து மதுரைனா வந்து அருவா வெட்டு குத்து அப்படின்னு தான் இருக்குன்றது வந்து மாற்றின இயக்குனர்கள்லாம் உண்டு. ஒரு காலத்தில் நீங்கள் வந்து பாக்கியராஜ் காலத்திலலாம் வந்து கோயம்புத்தூர் கொங்கு மண்டலம் தான் சினிமா ஆண்டுக்கிட்டு இருந்தது. ஆர் சுந்தரராஜன், கோவை தம்பி, பாக்கியராஜ், வரிசையாக அவ்வளோ பேரை சொல்லிக்கிட்டு இருக்கலாம் வந்து. ஏன்னா அவுட்டோர்னாலே கோபிச்செட்டிப்பாளையம், பொள்ளாச்சியில் தான் வந்து கேமராவே அங்கே தான் இருக்கும் வந்து. அது இன்னொரு கோடம்பாக்கன்னு கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் மதுரை உள்ளே இறங்கி மதுரைக்காரங்க வந்து நாங்களும் மதுரைக்காரங்கடா அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு இனம் காணாத ஒரு ஒற்றுமை கண்டிப்பாக உண்டு. நீங்கள் இறந்த ராசு மதுரை ஒன்று இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க தெரியுங்களா? உங்களுக்கு ஒரு இன்னும் சம்பவம் சொன்னோம்னா தருண் கோபி வந்து திமிருன்னு ஒரு படம் எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் காலன்னு ஒரு படம் எடுக்கிறார். கால படத்தில் தருண் கோபிக்கும் சிம்புக்கும் ஒரு சின்ன பஞ்சாயத்து ஓடுது. தருண் கோபி சொல்கிறதெல்லாம் அவர் செய்ய மாட்டேன்றாரு வந்து. அப்புறம் ஏதோ ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இதுவாகுது. ஏறக்குறைய தருண் கோபி அவமானப்படுத்தப்படுகிறார்ன்ற அளவுக்கு வருது. அப்புறம் கமலா தேட்டரில் நடந்த ஒரு ஷோவில் வந்து டிஆர் வந்து தருண் கோபியை 2 தட்டு தட்டிட்டு போயிட்டாருன்ற. ஆமாம், அடிச்சுட்டாரு. அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னன்னா, அந்த படத்தில் கருப்பண்ணசாமி காட்டியிருப்பீங்க, அது என் உள்ளே இறங்கிடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இது பண்ணியிருந்தார். இந்த நேரம் என்ன ஆகிப்போச்சு, இவர் பெருத்த அவமானம் ஆகினோடனே ராசு மதுரன் உட்பட நிறைய ஆட்கள்லாம் சேர்ந்து இன்னும் ஹீரோவை போட்டு ஒரு படம் பண்ணுறோம், நீ நடி பார்த்துடலாம் அப்படி உருவானது தான் மாயாண்டி குடும்பத்தில். என்னதான் தருண் கோபி ஹீரோவாக இருந்தாலும் அது ஒரு வலுவான கதை இருந்திருக்கும், அவ்வளோ ஆர்டிஸ்ட் உள்ளே இருந்திருப்பாங்க. இது வந்து மதுரைக்காரங்களுடைய ஒற்றுமை தான். இது நீங்கள் அப்படியே விடுதலைக்குள்ளே வருவோம். விடுதலைக்குள்ளே வந்தோடனே என்னென்னா, நீங்கள் சூரி ஹீரோ, இது ஹீரோன்னு சொன்ன பிறகு இதில் வந்து ஓரளவுக்கு பெரிய ஹீரோவாக நடித்த யார் உள்ளே வருவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லைங்களா? என்ன ஈகோ இருக்குல்ல, நீங்கள் 1000 தான் சம்பளம் கொடுத்தா கூட வந்து இப்போ சசிகுமார் கிட்ட போய் சொன்னாங்களாம் வந்து மாரி தயங்கி தான்
என் தம்பி நடிக்கிறான்ல கதை கூட நீங்கள் சொல்ல தேவையில்லைன்ட்டாரோ. இந்த கருடனில் கதை கூட சொல்ல தேவையில்ல, கிளம்புங்க அப்படின்னு. ஸோ அந்த உதவி வந்துட்டு இந்த மதுரக்காரங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அது சந்தானத்துக்கு எங்கேயாவது இடைஞ்சலா இருக்கா? இல்லை, சந்தானம் வந்து என்னென்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக அவர் சென்னை பல்லாவரத்தை சேர்ந்தவர். பல்லாவரத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பொழிச்சலூர் தான் அவருடைய சொந்த ஊர். அங்கே தான் பிறந்து வளர்ந்து இதெல்லாம் பண்ணார். அவருடைய ஸ்லாங்கே அந்த காமெடியே பார்த்திங்கன்னா இந்த மெட்ராஸ் இது வச்சு தான் வந்து இது பண்ணுது. அவரை கூட ஒரு படத்தில் சொல்லுவார் வந்து, என்னடா எப்போ பார்த்தாலும் மதுரைக்காரங்கன்னா ஒற்றுமை திருநெல்வேலி மெட்ராஸ்காரன் ஒருத்தர் இருக்கிற அவங்கள மறந்துடுறீங்களாடான்ட்டு ஏதோ ஒரு டைலாக் ஒன்று பஞ்சு ஒன்று கொடுப்பாரு வந்து. ஆனால் அந்த மாதிரியான சப்போர்ட் வந்து இல்லாமல் தான் போச்சு. ஆனால் அவருக்கு வந்து அரசியல் சப்போர்ட்டு பாமக சப்போர்ட்லாம் இருக்குங்கிற மாதிரியான ஒரு பேர். இல்லை, அது என்னென்னா சந்தானம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னாலும் வந்து அந்த மாதிரியான அடையாளத்தை அவங்க வந்து கொண்டு வராங்க வந்து. மற்றபடி அவர் எந்த மேடையிலையும் போய் நான் இந்த சமூகத்தை சேர்ந்த இந்த பிரச்சாரத்துக்கு அவர் போனது கிடையாது வந்து. இப்போ ஒரு லாபியை வந்து கொண்டு வராங்க. அது ஏன் இருக்கக்கூடாதான்னு நான் வந்து. அப்போ இந்த மதுரை லாபியும் வன்னியர் லாபியும் இருக்கா? அந்த மாதிரி அப்படி சொல்ல முடியாது வந்து. நீங்கள் மதுரை லாபியும் வந்து மெட்ராஸ் லாபியும் உண்டு. நீங்கள் வந்து நீங்கள் எல்லாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக 90% இந்த ஊர் நகருக்கு வந்து பிழைக்க வந்தவர்கள் தான் எல்லோரும் வந்து. ஒரு ஊரில் நான் கூட உட்பட கூட எல்லோரும் இங்கே பிழைக்க வந்தவர்கள் தான். அப்போ சென்னையோட பூர்வ குடிகள் அப்படின்னு பொழுது ஒரு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்குமானலாம் கிடைக்காது. அதை தான் வந்து சந்தானம் கூட ஒரு இடத்துல வருத்தப்பட்டு கூட சொல்லியிருப்பார் வந்து. ஏன்னா நான் வந்து ஹீரோவை பண்ணப்போ அப்படி என்ன பார்த்தீங்கன்னா அப்படி தூக்கி இதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவிலேருந்து கொஞ்சம் சறுக்குனப்போ என் கூட இருந்தவங்களாம் ஓடி போயிட்டாங்க. அத்தனை பேர் அவ்வளோ பேர் இருந்தவங்களாம். ஏன்னா சந்தானம் இன்றைக்கி நம்ம மற்ற காமெடி நடிகர்லாம் சொல்கிறோம். சந்தானம்லாம் கிட்டத்தட்ட இப்போ விஜய் வந்து 200 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, செம பீக்கில் இருக்கார். இந்த நேரம் என்னுடைய கடைசி படம் சொல்லிட்டு போகிறாரு, என்னங்க இது நியாயன்ற மாதிரி. சந்தானம் வந்து ஒரு நாளைக்கு அவ்வளோ மீட்டர் போட்டுக்கிட்டு இருக்காருங்க காமெடினா. கிட்டத்தட்ட 4 கால் ஷீட் நடிச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நான் ஹீரோவாக நடிக்க வரேன்னா அதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணும், அதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வேணும். அந்த படம் சரியாக போகலன்னா மற்ற இடத்துல சந்தான இடத்துல யாராவது இருந்திருந்தாங்கன்னா டக்குன்னு மறுபடியும் காமெடியாக பண்ணுவேன், டெய்லி மீட்டர் கிடைக்குது நம்மன்னு போகலாம். ஆனால் அதுலேயும் விடாமல் படங்கள்லாம் நடித்த சில படங்கள்லாம் தோல்வி படங்கள்லாம் அதை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவிலேயே காமெடி ஜானர் பண்ணால் இந்த மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்ற ஒரு லைனப்புக்கு வந்தாச்சு. அவருக்கு என்னென்னா தொடர்ச்சியாக உண்மையிலே வந்து சூரிக்கு இருக்கிற ஆதரவு சந்தானத்திற்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். உண்மைதான் சார். நீங்கள் தில்லு இருக்கணும், நீங்கள் தில்லுக்கு துட்டு கிடைக்குதா அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் பார்ப்போம். ரொம்ப நன்றி சார் நேரத்தில் தகவல். Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand.